Taste the Daily. கோவை மாநகராட்சிக்காக எந்த பணிகளுமே செய்யாதது குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது நிதி ஒதுக்கியதாக கூறி இதுவரை எதுவும் வந்து சேராத நிலை உள்ளதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் சாலை அருகே நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K அர்ஜுனன் உட்பட கழக நிர்வாகிகள் பலருடன் சேர்ந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அவர், அன்னபூர்ணா பகுதியிலிருந்து சங்கனூர் சாலையை கடந்து இந்த பாலம் நீட்டிப்பு செய்து அமைக்கப்பட்டால் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என தெரிவித்தார். மேலும் கோவை பகுதிக்கு அப்போது 500 சாலைகளுக்கு ஒதுக்கிய நிதியை ஸ்டாலின் அரசு ரத்து செய்துள்ளதாக கூறிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, இனியாவது இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், பணம் ஒதுக்கியாச்சுன்னு அமைச்சர் சொன்னார். ஆனால் இதுவரை இந்த ரோடு தான் வந்து சேரல, நிதி வந்து சேரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனியாவது இதுவரை ஒன்றும் செய்யலை. இனியாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. பொதுமக்கள்லாம் பல ரோடுகள் இன்றைக்கி டேமேஜ் ஆகிருக்குது. அந்த ரோடெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக போட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 500 ரோடுக்கு நம்ம அப்போ நிதி ஒதுக்கணும். அதெல்லாம் ரத்து பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ரோடுகளாவது இன்றைக்கி போட்டாவது பரவாயில்ல, கண்டிப்பாக வேகமாக செய்ய வேண்டும். மதுரை தெற்கு வாசல் பகுதி மசூதி மினராவில் ஏறி நின்று சிலர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பானது. முகைதீன் ஆண்டவர் தர்கா மற்றும் மினானூர்தீன் பள்ளிவாசலில் நிர்வாக முறைகேடு நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வக்பு வாரியம் மூலம் ஜமாத் நிர்வாக அலுவலகத்துக்கு பூட்டு போடப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜமாத் நிர்வாகிகள் பூட்டை உடைத்ததாக கூறி வக்பு வாரியம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்ற வழக்கில் முகைதீன் ஆண்டவர் தர்கா மற்றும் பள்ளிவாசலில் விரும்பத்தகாத செயலில் தனிநபர்கள் ஈடுபட்டால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் முகைதீன் ஆண்டவர் தர்கா நிர்வாகத்தை கையகப்படுத்த வக்பு வாரிய அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறி மினராவில் ஏறி நின்று தர்கா ஜமாத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.